whenever you go away. I'll be the one at the edge of the darkness. I'll leave the light on when it gets late, so you always know where the love is. Good morning. திருச்சூர்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி கோழிக்கோடை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஸோ என்ன ரீசனுக்காக திருச்சூர் வந்தோமோ அது 85% ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. வந்தோம். நம்ம பியூட்டிஃபுல் பைக்கை வந்து பிபிஎஃப் கோட்டிங் பண்ணோம். காஸ்ட்லியான பிபிஎஃப் கோட்டிங் பண்ணோம். ஆக்சுவலாக பேஸ் வெர்ஷன் தான், ஆனால் மணி ரொம்ப அதிகம். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ காசு ஆகுமா அப்படின்ட்டு. 14,000. நான் இருக்க நிலைமையில் 14,000 எடுத்து கொடுக்கணுன்னா எப்படி இருக்கும்? நான் வேணான்னு தான் யோசித்தேன். ஆனால் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பைக்கு சைடில் எல்லாம். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் படுறது, அப்புறம் பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அதனால் ஒயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஆகுது. அதனால் எனக்கு அது பிடிக்கல. சரி, அதனால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பயங்கர டைலமாவேலே இருந்துட்டு அப்புறம் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஷாப் இன் திருச்சூர், அதுதான் முக்கியமாக அங்கே வந்தது காரணம். பேண்டிடோஸ் பிட் ஸ்டாப். எல்லா கலெக்ஷன்ஸும் அங்கே தான் இருக்கும். அங்கே தான் நம்ம டாப் பாக்ஸ் வாங்கினோம். அப்புறம் வந்து தெரியுதா, என் கை பக்கத்தில் தெரியுதா அழகாக 2 ஹேண்டில் பார் போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்குது. ஒயிட்டுக்கு ஒயிட்டு. நான் அந்த டிஆர்எல் செட்டை போட வரும்னு பார்த்தேன், பட் அது இல்லை. அது இல்லாமல் அது காஸ்ட்லி கூட. ஸோ இது ரொம்ப சீப் தான். ஸோ அதனால் வாங்கி போட்டேன். பைக்குக்கு நல்லா ஆப்டாக பொருந்துருச்சு. ஸோ அழகுக்கு மேலே அழகு சேர்த்தாச்சு. நான் ஹைவேல போயிட்டு இருந்தேன், ஏதோ சந்துக்குள்ளே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? தெரில, எங்கேயோ அந்த கூகுள் கூட்டிகிட்டு வந்துருச்சு. நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். வளைஞ்சு 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 வளைஞ்சு. எப்போ ஒரு ப்ராப்பர் ஹைவேவே கிடையாது போல். இல்லை ஷார்ட்கட்னு எங்கேயோ இழுத்துட்டு வந்துருச்சான்னு தெரியல. எங்கேயோ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. ஆனால் செழிப்பாக இருக்காங்கப்பா. வீடெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. சீம்ஸ் லைக் ரிச் பீப்புள் ஏரியா. பார்ப்போம் அதெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியலையே. ஹைவே போகுமா இல்லை கோழிக்கோடு வரைக்குமே இதே மாதிரி ரோட்டில் தான் கூட்டிகிட்டு போகுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஹைவே கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நல்லா தான் இருக்குது. சரி, நல்லா தான் இருக்குது. இந்த வளைஞ்சு 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 அநியாயத்துக்கு வளைவு. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு வளைவு. மூணாரில் தான் அப்படி பெண்டு பெண்டாக இருந்துச்சு. அப்பாடா, அவுட் சைட் மவுண்டைன் வந்தாச்சு. இனிமேல் ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பண்ணால் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருக்காங்க. ரோடு நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது. எனக்கு ஒவ்வொரு லொக்கேஷன் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போனதெல்லாம் ஞாபகம் வருது. பேட் மெமரிஸ். ஏப்பா, ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஞாபகம் வந்து பைத்தியம் முடிக்க வச்சிருக்கு நம்மளா. இந்த பிரெயின் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் மெமரிலாம் அப்படியே அழிச்சிடுற மாதிரி இருந்தால் அப்படி சூப்பராக இருக்கும்ல. எல்லாமே நிம்மதியாக வாழ்வாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த மாதிரி இருந்தால் ஷார்ட் மெமரி எரேஸ் மாதிரி இந்த பீரியட் வரையிலேருந்து இந்த பீரியட் வரைக்கும் மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா தான்ப்பா இருக்கும். அந்த மாதிரி இது ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல.
டோட்டல் மெமரி லாஸ் ஆகி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். படித்த நாலேஜ் எல்லாம் போயிருமோ தெரியல. பார்ப்போம். நமக்கு அப்படி ஏதாவது ஒரு ஷார்ட் மெமரி லாஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும். நிம்மதியாக வச்சுருப்பேன். ஓகே சரி பார்ப்போம். ஏதோ ஹைவே மாதிரி வருது, ஆனால் இதை தாண்டி எங்கேயே கூட்டிகிட்டு போகுதே. திருப்பி ஊருக்குள்ளையா? ஐயோ எங்கடா கூட்டிகிட்டு போவீங்க? ஓகே சம்ரவட்டம் ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பெங்களூர். ஏதோ ஒரு பிரிட்ஜு எப்போ பயங்கரமாக வெயிலாக இருக்குது. தண்ணி இங்கே இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. மேலே பாருங்க அழகாக ஒன்று ஒரு பேர்டு வந்து அழகாக கிளைட் பண்ணிட்டு போகுது. கிளைடிங் தெரியுதா? ஓகே இதுதான் கரெக்டான ரோட்டுன்னு நினைக்கிறேன். நம்பி போவோம். பேக் வாட்டரா இல்லை என்னன்னு தெரியலையே, நம்பி இருக்கலாம். சரிப்பா சரி. ஹாய் எப்படி வரான் இப்போ? ஜக்வா 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 ஜக்வா. ஜாக்வார் வாங்குற அளவுக்கு ஆசை அதில் அவ்வளோக்கு இல்லை, ஆனால் மஸ்டாங் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஓவராக இருக்கோ? செம்ம காரு, சான்ஸே இல்லை. அந்த கார் மேலே லவ் வரணும்னா ஃபாஸ்ட் அண்டு சாரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இல்லை, நீட் ஃபார் ஸ்பீடுன்னு ஒரு படம் இருக்கும், லேட்டஸ்ட்டாக வந்தது. அந்த படத்தை பாருங்கள், இப்படி இருக்கும் அந்த காரு. ஆசைகளா போனால் சொல்லலாமா? ஊர் சுற்றணும், ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், மெமரிஸ் நிறைய க்ரியேட் பண்ணணும். ஒன்று கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அது ரூல்ட் அவுட். தேர்டு கிரேசியாக தான் இருக்கும், ஆனால் உண்மை ஆர்வி வாங்கணும், ரெக்ரியேஷன் வெஹிக்கிள் வாங்கி அதிலேயே ட்ராவல் பண்ணணும். ஆனால் அதில் அது வந்து என்னென்னா இல்லாமல் இருக்கணும். ஆக்சுவலாக இது இந்தியாவில் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதில் வந்து பெட்டு, கிச்சனு எல்லா செட்டப் இருக்கணும். அதே சமயம் மைலேஜும் அட்லீஸ்ட் ஒரு 13 per லிட்டர் கிடைக்கணும். அதான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ட்ராவல். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரப்போகுது? தட்ஸ் அ வெரி பிக் கொஷின். அதுதான் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். வழி பிறக்கும், ஏதாவது வழித்தில் வழி பிறக்கும். ஸோ லெட்ஸ் see. இதுதான் என்னோடய ஆசைகள். ஆனால் இது எல்லாமே சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் தேவை. கரெக்டா? ஆனால் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டு லைஃப்பில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். என் லைஃபே ரூன் ஆகிடுச்சு.
எப்படி எல்லா ஆசையும் கிராஸ் ஆகுதா? அதுதான் நிலமை. என் பொசிஷனில் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கஷ்டப்பட்டு முன்னேறின ஜாபும் பார்க்க முடியல. ஸோ என்ன, ஸோ அதனால் ஜாபை ரிசைனும் பண்ணியாச்சு. வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் பக்கத்துலேயே இருந்தால் ரொம்ப நான் இருக்கிறது புலம்புறது, ரூம் விட்டு வெளியே வராமல் அப்படியே அடைஞ்சே கிடக்கிறது, எப்போ பார்த்தாலும் கத்துறது திட்டுறது, என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஒர்ஸாக இருக்குது. அதனால எல்லாம் டென்ஷன் தான் ஆகுறாங்க, ஹர்ட் தான் ஆகுறாங்க. அதனால் ஐ டிசைடட் டு பெட்டர் ஸ்டே அவே அண்ட் கீப் இன் கான்டாக்ட் how much I can. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் ரொம்ப டைட்டு என்கிட்ட, ரொம்ப டைட்டு. ஸோ போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இருக்க வரையும் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் பட் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணல. நான் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம், அந்த சுச்சுவேஷன் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டேன். ஓகே, ஏன்னா நிறைய விஷயத்தை தூக்கி தலையில் போட்டு தெரிய முடியாது. ஸோ மோஸ்ட்லி ப்ரெசண்ட்டாக இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். நிறைய பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு, நான் அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ நேற்று வந்து ஒருத்தரை பேண்டிடவுட்ஸ் பிட் ஸ்டாப்பில் ஒருத்தரை மீட் பண்ணேன். ஸோ அவர் நம்ம பற்றி இது பண்ணார், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் ஓரளவுக்கு நல்லா பேசினாங்க. அப்புறம் அவர் சப்ஸ்கிரைபும் நம்மளை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், நம்ம யூடியூப் சேனல். ஆமாம், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நம்ம தான் பார்த்துட்ருப்பீங்க, அது மூலிமா தான் தெரியும். நேம் வந்து @ஜோ க்ளாப் ட்ராட்டர். நல்லா இருக்கா? ஸோ அதே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணோம்ல, ஸோ அதனால் பண்ணிவிட்டு, ஸோ சும்மா போட்டால் நல்லாவே எடிட் பண்ணி தேவையானதெல்லாம் கிளிக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மைண்டு அதில் கன்வெர்ட் பண்ணி இதை, ஏன்னா சும்மா இருந்தோம்னா மைண்டு கண்டதை யோசிக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போது. அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அது பக்கம் போகுது. ஸோ பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see where this goes, where the travel means, what going to happen to me, what are all the surprise going to happen to me, what are the disappointment going to happen to me. Let's see. அப்பா, ரோடு ஒஸ்ட் டிராஃபிக்கு ஆல் த வே டு கோழிக்கோடு ஃப்ரம் திருசூர். அப்பா, என்ன இப்படி இருக்குது இந்த ரோடு? ரொம்ப மோசம். ஃபுல் லெவல் டிராஃபிக், ஆல் த வே டிராஃபிக். அதான் இவ்வளோ டியூரேஷன் காமிச்சிச்சு. நான் ரொம்ப டவுட் பட்டேன், ஏன்னா வெறும் ஜஸ்ட்டு 90 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 3.5 hours காமிக்குது அப்படின்னு பார்த்தா ஒஸ்ட்டு ரோடுங்க. ஏன் அதை சரி பண்ணவே இல்லை? இது 4-way கன்வெர்ட் பண்ணியிருக்கலாமே, இல்லை ஒரு எக்ஸ்பிரஸ் வே அழகாக போடலாம். அது மவுண்டெயினும் கிடையாது. என்ன இப்படி இருக்குது? நான் எதிர்பார்க்கவே இல்லை. பா, சரி, அம்மா டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்சுவலாக. கேரளா வந்து ஸ்டேட்டு சின்ன ஸ்டேட்டு தான். ஆனால் ஒரு இடத்துல இன்னும் இடத்துக்கு ரீச் பண்ணோம்னா பெரிய ஸ்டேட்டு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு டியூரேஷன் ஆகுது. அப்படியே இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. டே விடுங்கடா, என்ன ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? மோசமான ரைடு க்ரியேட் பண்ணுறீங்களே.
எப்படா ரீச் ஆகாமனு இருக்குது எனக்கு, வந்துடாதா அப்படின்ட்டு. பீச்சை பார்த்தாச்சு, பேக் வாட்டர் தான் அது. எப்படி இருக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஃப்ரம் மவுண்டைன் டு பீச் அரைவ்டு. சூப்பராக இருக்குப்பா. குளிக்கணும், அதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறேன். குளிக்கணும்னா பீச்சில் குளிக்கணும். நல்லா இருக்குல்ல? அப்பா எவ்வளோ பஸ்ஸு. ஓகே, பீச் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணுவோம். கோழிக்கோடு அதுக்கு தான் போகிறோம். இந்த ஸ்டாப்புக்கு அதுதான். பீச் க்ளோஸாகவும் இன்னொன்று இருந்துச்சு, பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த ஸ்டே வந்து ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா தி சீப்பஸ்ட் ஸ்டே. இந்த மாதிரி ஒரு சீப்பாக நான் எங்கேயுமே ஸ்டே பண்ண போகிறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஸ்டே. ஆனால் எப்படி இருக்குங்கிறது அங்கே போய் தான் பார்க்கணும். செம்ம சேவிங்ஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேபி புதுசாக ஆரம்பிச்சிருக்கலாம், மேபி கெஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம், பட் தெரில. பட் போனால் தெரியும். எப்படி இருக்கு? வந்து ஒன் வே மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து வராங்க. சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. பேக் வாட்டர் கீழே ஃபுல்லாக போட்லாம் இருக்குது பாருங்கள், ஃபிஷ்ஷிங் போட்லாம். எங்கெங்கேயோ போகிறோம். அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் விழுது. அதுக்கப்புறம் அவங்க ஓகே பரவாயில்ல. ஸ்வீட் டிங் டிங். ஓகே, அப்பா இன்னும் ஒரு 9.9 கிலோமீட்டர் போகணும். பயங்கர டயர்டு. மணி 1:30, 10:30 கிளம்பணும். 11:30, 12:30, 1:30, 3 hours. மேப் சொன்ன டைம் எக்ஸாக்டாக ஆகும் போல். அப்பா, இத்தனைக்கும் நான் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் என் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்தேன். சரி, அங்கே போய் பார்ப்போம். எப்படி இருக்குது? க்ளோஸ் வந்துட்டோம். இன்னும் ஒரு 980 மீட்டர்ஸ் தான். பீச் சைடு ரோடு சூப்பராக இருக்குல்ல? வாவ், ஸ்ட்ரீட்டாக தான்ப்பா இருக்குது. பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டே. செம அழகாக இருக்குது. நல்லா நடக்கலாம், வாக் பண்ணலாம், ஜாக் பண்ணலாம். ஜாகிங் பண்ணுறதுக்கு செம பிளேஸு எனக்கு தெரிஞ்சு. சரி, செய்வோம், ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. வரப்போகிறோம். 5-10 மீட்டர்ஸ் தான். ரோட்டு மேலே இருக்குது. பார்க்கலாம், எதுவும் சர்ப்ரைஸ் இல்லாமல் இருக்கணும், அதுதான். ஆனால் இடம் சூப்பரான இடம்பா. சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. கோழிக்கோட், ஐ எம் அரைவ்டு. ஜோ அரைவ்டு. டாமர் ஹாஸ்டல், வேர் ஆர் யூ? எங்கே இருக்கீங்க? 120 மீட்டரில் ரைட்டில் இருக்காமோ? இங்கே இருக்கு. அப்படியே லெஃப்டில் ஸ்டாப் பண்ண. பார்த்துட்டேன். டாமர் ஸ்டே பார்த்துட்டேன். தெரியுதா? க்ரீன் கலரில் அந்த பில்டிங் தான். போகலாமா? போகலாமா? டாமர் ஸ்டே. ஓகே, பைக் எப்படி பார்க் பண்ணிக்கோமா? மாற்றி ஆச்சு. வந்தாச்சு. போய் என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். சன்செட் எப்படி இருக்குது? கோழிக்கோட் பீச்சில் இருக்கோம். கூட்டத்தை பாருங்க, எக்கச்சக்க பேர்.
மொத்தமாக இருக்குது, கைட்லாம் வருது. சரி, இவ்வளோ நேரம் எடுத்தேன், அதெல்லாம் எடுக்கலையா, ரெக்கார்ட் அவ்வளோப்பலாம். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்டோன் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. கைட் தான் நிறைய பறக்குது, அழகழகாக ப்ளூ கைட்டு, ரெட் கைட்டு, எல்லோ கைட்டுண்டு சூப்பராக பறக்க விட்டுருக்காங்க. கைட் லீகல் போல். டஸ்டி பீச்சு தான், ஆனால் மக்கள் அப்பா எவ்வளோ பேர், எவ்வளோ பேர்லாம் ரொம்ப அதிகம். சன்செட் தெரியுதா, அழகாக இருக்கா, ஆரஞ்சு சன்செட், அதை பார்க்க தான் வந்தேன். ஹாய். இது ரொம்ப இதாக இருக்குது, சாண்டு தெரியுது எப்படி இருக்குன்ட்டு, பிளாக் சாண்ட். கைட்டு தான் சூப்பராக இருக்குது. ஓ, கைட்டு விற்கிறாங்கப்பா. கைட்டு சேல் பண்ணுறாங்க, லீகல் தான் போல. சூப்பர்ல. எங்கே பற்றியெல்லாம் ஓ, நல்லா ஆழமாக வருதுப்பா. கிட்டக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தேன், தண்ணி வருது, ஆனால் ரொம்ப கிட்டக்க போவேணா. இது என்னன்னு தெரியலையே. ஆங்கர் பண்ணுறதுக்கு எதோ கட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்குமோ, ஷிப்ஸு வந்தால் அப்படியே கட்டுறதுக்கு, கட்டி அப்படியே போகாமல் பார்த்துக்க அந்த மாதிரி தெரில. ஆனால் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரையும் வச்சுருக்காங்க. ஏதோ பேக் வாட்டர் மாதிரி. சன்செட் அழகாக இருக்கா, இந்த இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குல்ல. இந்த சன்செட் ரேஸ் அப்படியே தண்ணியில் தெரியுது பாரு, அழகா சூப்பராக இருக்குது. சரிதான், சன்செட் ரேஸ் தெரியுதா, அழகாக இருக்குல்ல. ஆட்டி தண்ணி ஆவா. ப்ரிப்பேராக தான் வந்தேன், இருந்தாலும் நினச்சிடும் போலையே. சரி வாங்க அப்படியே போகலாம். இங்கே வேறு எதுவும் இல்லை பார்த்து. ஜெட்டிங்லாம் இருக்குது போல், ஜெட் ரைடு, போட் ரைடு சூப்பர்ல. இல்லை எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியலையே. 250 ரூபா 300 கேட்பாங்களா. சூப்பராக தான் இருக்கும். வேணாம், இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணணுன்னு அவ்வளோ ஆசை, ஆனால் பண்ண முடியலையே. ஏதோ வேணாங்குது. பேட் மெமரிஸாக வருது, என்ன பண்ணுறது. சரி, தலை எழுத்து. ஓகே, ஸ்டாச்சு மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. பார்க் நல்லா இருக்குது. கிறிஸ்டியன் வீடு மாதிரி இருக்குது. வெளியே போயிருவோமா? சூப்பராக இல்லை. அந்த பில்லர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வேறுலாம் எதுவும் இல்லை, சும்மா பில்லர்கிட்ட ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. சரி, ஓகே. அவன் நம்மளை பார்க்கல, டைகரை பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீடம் ஸ்கொயராம் இது பேர். உள்ளே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு தூணுக்கு இடையில். பேர் ஃப்ரீடம் ஸ்கொயராம். ஆம்பா கோழிக்கோட் பீச். மக்கள் அதிகமாக இருக்காங்க. சன்செட் நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ தட்ஸ் இட். இதுதான் கோழிக்கோட் பீச். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சா? சரி, அப்படியே போகலாமா?